எப்படி இருக்கும் பாவம். நடுவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் இந்த அழகு தேவதையின் மீண்டும் ஒரு வணக்கம். வந்து உட்காருங்க, நாங்க பட்டிமன்றத்தை முன்னேறி வச்சுக்கிறோம். இப்பயாவது கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க நினைச்சேன். தொடக்கமே அழகு தேவதானே அந்த எந்திரிச்சு சொல்லுமா இவ என்ன அவ்வளவுதான் அழகு ஆரத்தி எடுக்க போறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, ஆரத்தி எடுக்க போறாங்களா இல்ல என்ன வேற விளக்கமா இருக்க போறாங்க? ஆனா நடுவர் அவர்கள் அங்கேருந்து வந்து எல்லாமே கொண்டாட்டம் தான். வீட்டுக்குள்ள அப்பா மகன் எந்த அளவுக்கு உறவு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னாங்க. இன்னைக்கு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறானா நடுவர் அவர்களே? நல்லா வருவீங்க நினைக்கலாம். எங்க ஊர்ல ஒருத்தர் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சார். கூட இருந்த நண்பர் கேட்டாரு, ஏண்டா பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சே எப்படி இருக்கான்? சூப்பரா இருக்கான். முதல் கேஸே என் மேலதான் போட்டிருக்கான், சொத்தை பிரிச்சு கொடுறாங்க. இன்னைக்கு வீட்டுல அப்பாவுக்கு மரியாதை கிடையாது. அந்த வாழ்க்கை திண்டாட்டம் தான் நடுவர். எங்க இருந்துங்க வருது கொண்டாட்டம்? ஆனா உண்மையில நான் 30 நாள் பட்டிமன்றம் வந்துடுறேன். வீட்டுல வேலையே பார்க்க முடியலங்க. ஒரு 18 வயசு வேலை. உங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல என்னங்க, அவரும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாரு, வெரி பேட் பாய். வீட்டுல வேலை பார்க்க முடியலன்னு ஒரு 18 வயசு வேலைக்காரிய வீட்டுல வேலைக்கு வச்சேன். அந்த பிள்ளை துணி துவைக்கிறதுக்காக துணியை எடுத்துட்டு அப்படி வெளியே தாங்க போச்சு. தெரியாம என் வீட்டுக்காரு வாசல்ல பல்லு விளக்கிட்டு நின்னாரு. தெரியாம அவரை இடிச்சிருச்சு. எனக்கு வந்துச்சு கோவம். அறிவு இல்ல எரும மாடு. வேலைக்காரி இடிச்சுட்டு போறா, மண்ணு மாதிரி நிக்கிறியன்னு தான் கேட்டேன். என்ன இடிச்சிட்டாளா? இந்தா போய் நான் இடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவ பின்னாடியா போயிட்டாருங்க. வந்துச்சு கோவம். 18 வச்சா தானே இடிப்பேன், 78 வச்சா என்னையா பண்றேன்னு 78 வச்சேங்க. வீட்டுல என் மாமனாரையே நான் மறந்துட்டேன். மறுநாள் காலையில அவரு போய் பல்லு வலிக்கிட்டு நிக்கிறாரு. குடும்பமாங்க அது. இந்த வாழ்க்கை